மிக மிக அவசரமான செய்தி. இது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ பார்க்கல, ஷேர் பண்ண மாட்டாங்க. வீடியோ போடுறவங்களும் இந்த செய்தி எடுத்து போட மாட்டாங்க. தேனி மாவட்டத்தில் ஒரு 9 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 98 மலைவாழ் கிராமங்கள். இந்த கிராமங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடித்தனம் இருந்துட்டு வராங்க. இந்த கிராமங்களை சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் இருக்கிறார்கள். இங்கு அவர்கள் வசிப்பதற்கு தகுதி கிடையாது, அவர்களை வெளியேற்றணும், இந்த இடத்துல வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அவர்களை வெளியேற்றுகிறது. 98 கிராமங்களை சார்ந்த இந்த மக்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் இதில் பாதிக்கப்படுவார்கள். வன பாதுகாப்பு சட்டத்தின்படி இப்போ அங்கிருந்து வெளியேற்றுகின்ற நபர்களை எந்த வனத்தில் திரும்ப வைப்பீங்க? மலைவாழ் மக்களாக இருப்பவர்கள், மலையில குடியிருப்பதால் தான் மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்களை அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து வேரோடு புடுங்கி, அவருடைய சந்ததிகளை வேரோடு புடுங்கி எடுத்துன்னு போயிட்டு எந்த காய்ந்த கட்டாந்தரையில் போட போகிறீர்கள் சொல்லுங்க. இந்த செயலில் அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மலைவாழ் மக்களுடைய சங்கங்கள், மலைவாழ் மக்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவாகவே இருந்தாலும் கூட குடிமகளின் வாழ்விட பிரச்சனையில் இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசாங்கம் எதுலையுமே தூங்கி கொண்டே இருக்கு. தூங்கு மூஞ்சி அரசாங்கம்னே இதுக்கு விமர்சனம் இருக்கு. இந்த மேகதாது அணை பிரச்சனை, காவிரி பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இன்னும் ஏராளமான பிரச்சனைகளில் அப்படியே இருந்த நிலைமையை தயவு செய்து உதிரி போட்டுட்டு உடனடியாக இந்த மக்களுக்கு தீர்வு சொல்லணும். அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்திலேயே அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி அவர்களை அங்கே வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். இதை கூட செய்யலை அப்படின்னு சொன்னால் வரலாறு சத்தியமாக சொல்கிறேன், உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. தான் வாழ்ந்த வாழ்விடத்தை விட்டு அடித்து துரத்தி அந்த அந்த மணல் இருக்குல்ல,